morning guys. So Dorset oda day 2 start ஆயிடுச்சு. Hi. Hi Sana. So இன்னைக்கு நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா வந்து இன்னைக்கு ஃபுல்லா பீச்சஸ் தான் பார்க்கலாம்னு இருக்கோம். நேத்தும் பீச் தான் பார்த்தோம். பட் ஆனா Dorset ஃபுல்லா வந்து பீச்சஸ் தான் நிறைய இருக்கு. அதுதான் இங்க ரொம்ப ஸ்பெஷல். Different kinds of beaches. So இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் போற place என்னன்னா வந்து Lulworth Cove. அங்க இருந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் ஆக்சுவலா. Dorsetனாலே வந்து நம்ம மைண்டுக்கு வர ஒரு பிளேஸ் வந்து Durdledoor. அங்க தான் நெக்ஸ்ட் போக போறோம். ஸோ அது ரெண்டு தான் இன்றைக்கி போகலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்தால் வேறு ஏதாவது பிளேஸ் சிட்டி மார்க்கெட் ஏதாவது விசிட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ லெட்ஸ் see. நம்ம ஊர் மாதிரி எங்கேயும் ரயில்வே கேட்லாம் இருக்கு. பின்ன வேறு எதாவது கேட் போட்டு வச்சுருக்காங்க. ட்ரெயின் போக போல. லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் வந்திருந்தது. நாங்கள் ட்ராவல் பண்ணுற பிளேசஸ்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்ததுன்னு. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் வீடியோவில். நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு, இனிமேட்டும் இன்க்ளூட் பண்ணலாமா வேணாம்னு. Lulworth Cove கார் பார்க்கிங் வந்துட்டோம். கார் பார்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் நேராக வந்து பீச்சுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 minutes வாக் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ 10 minutes வாக் அப்புறம் பார்க்கலாம் பீச் எப்படி இருக்குன்னு. கூப்பிட்றேன் தேவி. எப்படிமா இருக்குது அந்த பிளேஸு? வெக்கப்படாமல் சொல்லுமா? எனக்கு அப்படியே இந்த பிளேஸ் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இங்கே இருக்க வீடு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வில்லேஜில் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. கோப்ஸ் உனக்கு எப்படி இருக்கு? எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் பர்ஃபெக்ட் ஹாலிடே பிளேஸ். ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து செட்டில் ஆகிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக.
சூப்பர் வெதர் இன்றைக்கி. நல்ல சன்ஷைன் பட் ஆல்சோ சில்லுன்னு இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்கவே அந்த மாதிரி மார்னிங் ஆனால் கொஞ்சம் சன்ஷைன் இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும், வெதர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். ஃபுல்லாக க்ரீனரிஸ், அழகழகான ஹவுசஸ், பியூட்டிஃபுல் லொக்கேஷன். ஆமாம். டார்செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாப்புலரான பிளேஸ் வந்து ஜுராசிக் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜுராசிக் கோஸ்ட்டில் இருக்க பீச்சஸ் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பீச் வந்து லல்வர்த் கவ். நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அதான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கெல்லாம் லாட்ஜ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். பட் ஆனால் ஒன் இயர் பிஃபோர் புக் பண்ணால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாட்ஜ்லாம் பிளேஸ் சி ஷோர்லேயே இருக்குது. லாட்ஜ் செமையாக இருக்குது. I present you the Lulworth Cove beach. செம்மையாக இருக்குது. நைஸ். அந்த கோஸ்ட் பாரு குட்டி, அவ்வளோதான். அதான் கோவ். இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெபிள்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம சாண்ட் ஷோரே பார்த்து பழகிட்டோம். ஆனால் இந்த பீச் வந்து அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக பெபிள்ஸாக இருந்தது. வெறும் காலில் நடக்கவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது. கால் வச்சா வந்து பயங்கர சில்லுன்னு இருந்தது. பட் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து வில் கெட் யூஸ்ட் டு இட். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஆனால் said before, Lulworth Cove வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஸோ வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி அழகாக வந்து டாய்லெட் ஸ்பின்ஸ்லாம் வந்து பீச்லேருந்து ஒரு லைக் 200 மீட்டர்ஸ் பிஃபோரே வச்சுட்டாங்க. ஸோ அங்கே நம்ம எதுவும் வந்து லிட்டர் பண்ண மாட்டோன்னு. இப்போ வந்து க்ரௌட் நிறைய வந்துகிட்டே இருக்குது. டைம் ஆக நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஆக்சுவலாக பீச்லேருந்து. இப்போது 9:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ 9:30க்கு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. நாங்கள் ஸ்லோவாக வெளியில் வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் ஏர்லியாக போனதால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் நிறையவே இருந்தது. போயிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு ஷூட்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் கால் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ க்ரௌட் நல்ல வேலை நாங்கள் வெளியே வந்தாலும் க்ரௌட் இப்போ நிறையா வராங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட் டைம் நிறைய கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு அடுத்து நாங்கள் டர்டில்டோர் போகிறோம். இந்த மலைக்கு ரைட் ஆப்போசிட். ஸோ இதை ட்ரெக் பண்ணியே போகலான்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷுர். ஒரு ட்ரெக்கிங் பாத் போகுது. ஸோ இதை ட்ரெக் பண்ணி அந்த பக்கம் டர்டில்டோர் போகலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு அங்கே டர்டில்டோர் பார்க்கிங்கில் போய் காரை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம பீச் போகிறோம். கைஸ், டர்டில்டோரோட பார்க்கிங் வந்துட்டோம். ஃபுல் பிஸி, சூப்பர் பிஸி இன்றைக்கி. சண்டேன்றதாலும் அண்ட் லாங் வீக்கெண்ட் இங்கே யூகேயில் லாங் வீக்கெண்ட். ஸோ அதனாலே செம பிஸியாக இருக்குது.
பார்க்கிங் பார்த்தாலே ஃபுல் பிஸியாக இருக்குது. அண்டு சின்ஸ் லண்டன்லேருந்து இது கொஞ்சம் 3 hours பக்கத்தில் 3 hours டிரைவ் அப்படின்றதால நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க இங்கே. யூஸ்வலாக நாங்கள் ஆக்சுவலாக இருக்க பிளேஸில் வந்து இந்தியன்ஸ் ரொம்ப இருக்க மாட்டாங்க. இங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. அண்டு ஃபுல்லாக அப்படியே ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. கார் பார்க்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே லல்வத் கோவ்லேயே வந்து கார் பார்க்கிங் பே பண்ணதால இங்கே பே பண்ண தேவையில்ல நாங்கள். அண்ட் உங்களுக்கு அந்த பீச் காட்ட போகிறோம். அமேசிங்கான சைட், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே நடந்து போகலாம். மேபி எனக்கு எப்போ ட்ரோன் வாங்கி தருவேன்? 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம். கேட்டுக்கோங்க மக்களே, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ட்ரோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வாயில் வர மாற்று. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் எனக்கு அவள் ட்ரோன் வாங்கி தருவா. சரி, நீங்கள் இந்த வாக்கிங் ட்ராக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பர் க்ரௌடடாக இருக்குது இன்றைக்கி. நாங்கள் ஏர்லியாக லல்வத் கோவ் போனதால் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் எய்தர் திஸ் ஆர் தட் தான். ஒன்று நீங்கள் ஏர்லியாக இங்கே வந்திருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஏர்லியாக வந்து டர்டிலோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். லல்வத் கோவ் வந்து பிஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த லல்வத் கோவ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஐ திங்க் தட் வாஸ் த ரைட் டிசிஷன் வி மேட். ஹலோ. ஆனால் சரியான வியூ இங்கே வந்து. நம்ம எவ்வளோ சூப்பர் கேமரா, எவ்வளோ பயங்கர எக்ஸ்பென்சிவான கேமரா, அதனால் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி அழகு கேமராவில் வந்து கொண்டு வர முடியாது. இது நாங்கள் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ட்ரிப்லேயே வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம். ஸ்னோடன் மவுண்டைன் என்ன அழகாக இருந்ததுல. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தேன்னா எங்களோட வீடியோவில் இருக்க போய் பாருங்கள். ஆமாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுங்க. நம்ம யூடியூபர் ஆகிட்டோம். கரெக்டாக அதே மாதிரி பேசுகிறோம். ஆமாம் கைஸ், நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கலனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன். ஸ்னோடன் போய் பாருங்கள். ஓ மை காட், இங்கேருந்து வியூஸ் செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம அந்த அப்படியே அந்த வழியாக போயிட்டு அந்த ஸ்டேர் கேஸ் எடுத்து அப்படியே டவுன் வந்தீங்கன்னா இந்த பீச் போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே போய்டும். ஆனால் இங்கேருந்து அதுக்குள்ளே ஒரு வியூ பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் இந்த வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து வாட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து மிடில் ஆஃப் த டர்டில்டோர் பீச்சஸ் நடுவில் இருக்கேன் நான். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பீச் இருக்குது. அப்படியே நம்ம இப்படியே போனோன்னா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டர்டில்டோர் பீச் இருக்குது. அவ்வளோதான், 2 சைடு அழகாக நல்லா இருக்குல்ல. ஸோ இது தான் ரொம்ப ஃபேமஸ் பீச்னால இங்கே தான் ஃபுல் க்ரௌட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் தான் வந்து டர்டில்டோர். இந்த டோர் வந்து இந்த ஆர்ச் வந்து ஃபார்ம் ஆகி 25 மில்லியன் இயர்ஸ் அப்போ ஆச்சாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து லைம்ஸ்டோன், நேச்சுரல் லைம்ஸ்டோனில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஜுராசிக் கோஸ்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச். இங்கே மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபைல் பிக் பார்த்தீங்கன்னா வந்து டர்டில்டோரில் எடுத்து தான் இருக்கும். இன்ஸ்டாவில் போய் எங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொஃபைலில் வந்து டர்டில்டோரில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். மற்ற ஃபோட்டோஸும் எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. Hey guys, end of day 2. ஆக்சுவலி இங்கே கேசில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் வந்து கேசில் க்ளோஸ் ஆகிடுச்சு. பின்னாடி வழியெல்லாம் போனாங்க. சரி ஏதாவது பிடிச்சி உள்ளே போயிடலான்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் பே பண்ணிட்டோம் இங்கே 1 ஹவருக்கு. சரி அதுக்காக சும்மா உட்காந்துட்டு போவோம், எதுக்கு வேஸ்ட்டாக. சரி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தா ஆக்சுவலாக சன்செட் தெரியுது. ட்ரெயின் வேறு தெரியுது போல. ஆக்சுவலி இங்கேருந்து அந்த டார்செட் ட்ரெயின் வேறு தெரியுது. அதுக்காக தான் நம்ம பின்னாடி ஒரு 2 பேர் உட்காந்து ட்ரெயினை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்பாட்டில். ஸோ எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேசலோட ஒரு பார்ட் தெரியும். ஸோ நாளைக்கு மேபி டைம் இருந்தால் அந்த கேசல் விசிட் பண்ணுவோம். இருந்தால் வீடியோவில் போடுவோம். இல்லைன்னா இதான் கேசலோட வியூ. நம்ம ட்ரெயின் போச்சுனால வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுதான் வெயிட் பண்ணுறாங்க. நாங்களும் சரி இதுக்கப்புறம் உட்காந்துட்டு ட்ரெயின் போச்சுன்னா அதை கேப்சர் பண்ணிட்டு அதே கிளம்ப வேண்டியதான். ஸோ see you then. Until then, Pradeep. Bye. Bye. Ciao.